உங்கள் அனைவரையும் தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அன்புடன் அப்பா, அந்த நிகழ்ச்சி வாயிலாக அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கேட்குற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாகவே இருக்கிறீங்க. இப்போ தேவன் யாருக்குள்ளே இருக்காரு? உங்களுக்குள்ளே, எனக்குள்ளேயும் தான் இருக்கார். பழைய ஏற்பாட்டில் அப்படியெல்லாம் இல்லை பாருங்கள். ஆசரிப்பு கூடாரத்தில், அந்த ஹோலி ஆஃப் ஹோலி, அந்த பிளேஸில், அந்த மகா பரிசுத்தலம், அந்த இடத்துல தான் அவருடைய மகிமை இருந்தது. ஏன்னா பாவம் ஒரு தடையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மளை சுத்திகரித்து அவருடைய ஆலயமாகவே நம்மை மாற்றியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 பாருங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 16 என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவாவி உங்கள் வாசமாக இருக்கிற என்றும் அறியீர்களா? நமக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார். நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்ம இதை அறியாமல் இருக்கிறது தான் பாருங்கள் நம்மளே கெடுத்துக்கொள்கிறது. ஆலயத்தை கெடுத்தாலும் இல்லை, நம்மளே இந்த சத்தியத்தில் உணராமல் நானே ஒரு சாதாரணம், நானே ஒரு வேஸ்ட்டு, நான் அந்த உலக பிரகாரமாக தான் போவேன்னு சொல்லி மாம்ச சிந்தனையில் செயல்படும் போது தான் இந்த மாதிரி தேவையில்லாமல் கெடுதல், அழிவு, நாசமோசம் வருகிறது. ஆனால் நான் தேவனுடைய ஆலயம். தேவன் என்னை அப்படி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. அவராலே நாம் தேவனுடைய ஆலயமாக, அவர் வாசம் செய்யும் இடமாகவே இருக்கிறேன். அவர் என் வாழ்க்கையிலே, என்னுடைய சரீரத்திலே, எனக்குள்ளே உலாவி திரிகிறார் என்று நீங்கள் விசுவாசித்து உங்களை நீங்கள் மேலானவர்களாக, பெரியவர்களாக, வல்லவர்களாக, அவருடைய பிரசன்னத்தாலும் நிரப்பப்பட்டவர்களாக பார்க்கும்போது நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பிசாசு உங்களை நெருங்க முடியாது. உங்களை கண்டு எல்லா எதிரிகளும் ஓடி போவார்கள். இந்த அறிவு இல்லாமல் இருக்கும்போது தான் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால்தான் என்ன, இந்த ஒரு சத்தியத்தில் இல்லாமல் நம்ம தேவனுடைய ஆலயத்தை எப்படி நம்ம பரிசுத்தமாக வைத்து, எப்படி சாதாரணமாக ஒரு ஆலயமே நம்ம ஒரு 4 பேர் வந்து போகிறதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சாலே அதை எவ்வளோ சுத்தபத்தமாக வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஒரு பேசிக்கான விஷயமா இருக்கிறது போல், நம்ம தேவனுக்குள்ளே இருக்கிறோம், தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் சித்தத்தின்படி நடந்து நம்ம இப்படி செய்யும்போது நமக்கு ஆசீர்வாதம். அதுக்கு இல்லாத போது, அப்படி நம்ம அதை ஸ்பாயில் பண்ணும்போது தான் அங்கே கெடுதல் நமக்கு வருகிறது. அப்போ இது சாதாரணமாக நடந்துடல, இது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு இதை சம்பாதித்து கொடுத்துருக்கிறது. இவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் என்ன நடக்குது. எபிரேயர் 10 ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்கு நான் விளக்கி முடிக்க விரும்புகிறேன். 10 பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே தரம் தேவகுமாரன் நமக்காக தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனால அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். அன்றைய காலத்தில் பாவங்கிறது ஒரு தடையாக இருந்தது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பாருங்கள், இந்த பலிகளை செலுத்தி, இரத்தத்தை செலுத்தி, அதன் மூலமாக தான் தேவன்கிட்ட ஏதாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த ஒன்று. ஆனால் இன்றைக்கு அவருடைய இரத்தம் ஒரே தரம் நமக்காக சிந்தப்பட்டு, ஒரே தரம் மரித்து, நித்திய பலியாகலே நம்மளை நிரந்தரமாக மீட்டு கொண்டார், தன்னுடைய பிள்ளையாக மாற்றி கொண்டார். இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தி நம்ம பரிகாரம் பண்ணி தான் ஆண்டவர்கிட்ட நம்ம போகணும்னு இல்லை. இன்றைக்கி அவரே நமக்குள்ளே இருக்கிறார், நம்ம ஆலயமாக இருக்கிறோன்னு சொன்னப்போ இது எவ்வளோ பெரிய மேன்மை நமக்கு கிடைச்சிருக்கு. அதான் இங்கே போட்டிருக்கு 12 இவரோ, இயேசுவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஒரே தரம் நமக்காக எல்லாத்தையும் செலுத்தி நம்மளுடைய சார்பில் உயிர் தெளிந்து இப்போ பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து அவரோட கூட நாமும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ எவ்வளவு மேன்மையானவர்கள்ங்கிறதை உணர்ந்து பாருங்கள். நமக்கு இது சாதாரணமாக கிடைக்கல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மளுக்கு இதை சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த ஒரு பொறுப்பையும் இந்த ஒரு மேன்மையும் உணர்ந்து செயல்படுங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த ஒரு மைண்ட் செட்டில் என்னைக்கும் இருங்க. உங்களுக்குள்ள இருந்து தேவன் செயல்படுவதை இந்த உலகம் காணும். செபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் தாங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறார், ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த உணர்வுல மேலோங்கட்டும். இதற்கு தகுதிப்படுத்தின இயேசுவின் இரத்தத்தையும் மேன்மை பாராட்டட்டும், அவரை உயர்த்தட்டும், சிலுவையை போற்றட்டும். இந்த மதிப்பை உணர்ந்து தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட